விதுர நீதியிலே சில முக்கியமான விஷயங்களை விதுரன் திருதராஷ்டிரனுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை பத்தி பார்த்துக்கிட்டு வரோம். அதுல 1, 2, 3 அப்படின்னு பகுத்து அவர் சொல்லக்கூடிய சில கருத்துக்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதல்ல சில 1 அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். எது ஒண்ணு செய்யக்கூடாது, எது ஒண்ணு செய்யலாம் அப்படிங்கிறத பகுத்து சொல்ற. முதல்ல என்ன சொல்ற, தனியா ஒருத்தன் சாப்பிடக்கூடாது, 4 பேரோட பகிர்ந்து சாப்பிட வேண்டும். முதல் வார்த்தை, தனியாக சாப்பிடுவது தவறு. ஒருவன் தனித்து உண்ணுதல் கூடாது. அப்பனா என்ன அர்த்தம்? விருந்தோம்பலை பற்றியான விஷயத்தை விதுரன் சொல்கிறார். இப்ப விருந்தோம்பல்ங்கிறது ரொம்ப முக்கியம். 4 பேரோட பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வேணும் அப்படிங்க. 2வது, தனியா ஒருத்தன் செல்வத்தை வச்சு தானே செலவழிப்பதுங்கிறது தப்பு. சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும். அப்போ கிடைக்கின்ற செல்வம் என்பது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடியதாக இருத்தல் அவசியம். அத அவர் பேசுறார். இப்ப இத பேசிட்ட உடனே எது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இவைகள் எல்லாம் சொன்னார். இப்ப சிலது எது இருக்கலாம், எதை வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது விதுரன் ஆணித்தரமாக சொல்லக்கூடிய விஷயம் உலகத்திலேயே சத்தியம். இது போன தடவை சொன்ன உண்மை, வாய்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. அது வள்ளுவரும் யாம் மெய்யாக கன்றவற்றுள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படிதான் என்ன அர்த்தம்? தன்னுடைய வாக்கிலே வள்ளுவர் ஒரு சர்டிபிகேஷன் கொடுத்த மாதிரி வாய்மை அப்படிங்கிறது தான்ப்பா பெரிய விஷயம் இல்லையா? அறம்பிறச் செய்யாமை செய்யாமை நன்றுன்னு சொல்லிட்டார். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிறச் செய்யாமை செய்யாமை நன்று. வேற சில அறங்களை பற்றி யோசனை வேண்டாம். என்ன காரணம்? வாய்மை ஒருவனிடத்திலே இருக்கும் என்று சொன்னால் அது போதும் அப்படிங்கிறத வள்ளுவன் ஆணித்தரமாக சொல்வதை விதுரனும் இந்த இடத்துல அழகா சொல்ற, பறைசாற்றி நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதுக்கு அடுத்தது வேற என்ன சில விஷயங்கள் ஒண்ணு இருந்தா போதும், ஒருத்தன் முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது விதுரன் அழகான ஒரு விஷயத்தை பேசுறான். பொறுமை என்பது மிக மிக முக்கியம். பொறுமையா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உலகத்துல பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்றோம். ஆகவே எவன் ஒருவன் பொறுமையோடு இருக்கானோ அவன் இந்த உலகத்திலே தலை சிறந்த ஆகச் சிறந்த விஷயத்தை அவன் பார்க்கக்கூடியதா இருக்கும். ஆகவே பொறுமையுடையவனாக இருத்தல் அவசியம். ஆனா சமயத்துல உலகம் என்ன சொல்லுமா? இந்த பொறுமையா இருக்கிறவன உலகம் மதிக்காது. அதையும் சொல்றார் விதுரன். அந்த பொறுமையா இருக்கிறவன என்ன பண்ணும்? உலகம் ஏளனம் செய்யும். இவன் சும்மா உட்கார்ந்து இருக்கான்னு யோசிக்கும் அப்படின்னு சொல்ற. இது நம்முடைய ஔவையாரும் இதே கூற்றை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு இருக்கு. என்ன சொல்றாங்க ஔவையாருடைய வார்த்தையிலே? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அழகா ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு கொடுக்குறாங்க ஔவையார். ஒரு கொக்கு என்ன பண்ணுதான், அந்த ஓடையில போய் நின்றுட்டு இருக்கு. ஓடைனா இந்த தண்ணீர் ரெவென்னு சொல்ற மாதிரி ஒரு ஒரு தண்ணீர் ஓட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுல போய் அந்த கொக்கானது ஒத்த கால்ல நிக்கும். கொக்கினுடைய தவம்னு சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? கொக்கின் தவம் ஒரு கால்ல நிக்கிறது. அந்த ஒரு கால்ல அந்த தண்ணியில நின்றுட்டு இருக்கும், ஓடும் இந்த மீன்களை பார்த்து கொண்டு. சின்ன மீனெல்லாம் போயிட்டு இருக்கும், கம்முனியே இருக்கும். கொக்குக்கு சாப்பிட வந்தது, மீனை சாப்பிடணும்னு வந்தது. ஆனா சின்ன மீனெல்லாம் ஓடும், சின்ன மீனை விட்டுடும், வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சின்ன மீனோட சில சமயம் பெரிய மீன் வரும் பாருங்க, அப்படியே லபக்குன்னு பிடிக்கும். இதை ஔவையார் பார்த்துட்டு சொல்றா, அடக்கம் உடையாரை அறிவிலார் என்று எண்ணி கடக்கவும் கருதவும் வேண்டா. அடக்கமா இருக்கிறான் பத்தியா, அவனை பார்த்து நீ என்ன நினைக்க கூடாது? அறிவு கெட்டவன் நினைச்சுடாத. அப்படியே நினைச்சா அவனை கடந்தும் போகாத, அவனை அப்படி கருத்துல வச்சுக்காத. காரணம், மடைத்தலையில் ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. இப்ப என்ன பண்ணுது அந்த கொக்கு? ஓடு மீன் ஓட, இந்த ஓடுற மீன் எல்லாம், சின்ன சின்ன மீனெல்லாம் ஓடி போகட்டும் அப்படின்னு விட்டுட்டு
உருமீன்னா பெரிய லெவல்ல இருக்கும். அட்லீஸ்ட் அது வாய்க்கு போகக்கூடிய அளவுக்கு இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுது. வெயிட் பண்ணி என்ன பண்ணுது, எல்லா பக்கம் பிடிக்குது. ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இவர்கள் பொறுமையோடு இருப்பது ஒன்றை சாதிப்பதற்காக. ஆகவே பொறுமையா இருக்கிறான், சும்மா அடக்கமா இருக்கிறாங்கிறதுக்காக நீ என்ன பண்ணக்கூடாது, கடந்து போயிடு. ஏனெனில் அவர்கள் உள்ளேயும் சில விஷயங்கள் இருக்கும். எதுக்காக அதை ஈக்குவேட் பண்றார் விதுரன் என்று சொன்னால், பொறுமையாக இன்று தருமன் இருப்பதினாலே அவனை கடந்து விடாதே, நீ அப்படி கருத்துல வச்சுக்காத. காரணம், அவன் ஒன்றை சாதிக்க வந்திருக்கிறான். ஆகவே தர்மன் பொறுமையா இருக்கிறானேங்கிறதுக்காக நீ நினைச்சதெல்லாம் வளர்ச்சி கிளர்ச்சி பண்ணிடணும்னு நினைச்சுறாத என்று விதுரன் திருதராஷ்டிரனுக்கு மறைமுகமாக சுட்டி காட்டக்கூடிய இடமாக இந்த ஒரு செய்தி அவனுக்கு கொடுக்கிறான். அது மட்டும் அவன் சொல்லல, பொறுமைக்கு என்ன சிறப்ப சொல்றார் பாருங்க விதுரன். பொறுமைங்கிறது குறையில்லப்பா, பெரிய பொலிவுன்னு சொல்லிட்டார். பெரிய வலிவு, அவனுக்கு பெரிய ஸ்ட்ரென்த், ஒரு பெரிய சிறந்த குணம் இல்லையா? பொறுமை என்பது ஒரு சிறந்த குணம். அது ஒரு பெரிய அணிகலன்னா, யாருக்கு? வலிவுடையவர்களுக்கு அது பெரிய அணிகலனா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் லைக் அன் ஆர்னமெண்ட். அவங்களுக்கு அதுதான் ஸ்ட்ரென்த். பொறுமையா இருக்கிறது தான் ஸ்ட்ரென்த். ஏன் பொறுமையா இருந்து சாதிப்பவர்கள் அதிகம். சில சயின்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையிலே அவர்கள் சாதித்தது பொறுமையோடு இருந்து சாதித்தது அதிகம். எத்தனையோ விஷயங்களை பார்த்து 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 போட்டு 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 பார்த்து அவர்களுக்கு நடக்கவில்லை. ஒரு முறை, இது நமக்கு எல்லோருக்கும் தெரியும், தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு ஒருத்தனை நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டோம். யாரு? பல்பை கண்டுபிடிச்சது. இந்த பல்பு அப்படிங்கிற ஒரு சாமான கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சில இன்வென்ஷன்ஸ் ஏற்கனவே பண்ணிட்டார். அவர் தான் இந்த கிராமபோன் ரெக்கார்டெல்லாம் கண்டுபிடிச்சார். கிராமபோன் ரெக்கார்ட்னா என்ன, நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த காலத்துல ஒரு பெரிய ரெக்கார்ட்லாம் இருக்கும். அதை போட்டீங்கன்னா அது ஒரு முள்ளு மாதிரி வந்து உட்காரும், அதுக்கப்புறம் பாடும். இந்த கிராமபோன் ரெக்கார்டுகள் எல்லாமே அந்த காலத்துல இருந்து, இப்ப அதெல்லாம் மாறி போய் சிடி வந்து ஏதேதோ மாறி போச்சு. ஆனா கிராமபோன் ரெக்கார்டுங்கிற அந்த இசைப்பதிவை தான் இன்னைக்கு வெவ்வேறு விதமான பரிமாணத்துல நம்ம மாத்திருக்கோம்னு வச்சுப்போமே. அதை கண்டுபிடிச்சாது எடிசன். அதெல்லாம் உபயோகத்துக்கு கொண்டு வந்தது, சவுண்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்தது. எதுக்காக எடிசனை பத்தி பேசுறேன் என்று சொன்னால், அதை அந்த கிராமபோன் ரெக்கார்டை கண்டுபிடிக்கும் பொழுது எடிசனுக்கு காது கேட்காது. நம்ப முடியுமா? என்ன காரணம்? அவர் வந்து ட்ரெயின்ல நியூஸ் பேப்பர் வைக்கக்கூடியவர். தன்னுடைய சயின்ஸ் இன்வென்ஷனை பண்றதுக்காக காசு வேணும்னு நியூஸ் பேப்பர் போய் ஓடி ஓடி ஒவ்வொரு ட்ரெயினை விட்டு இன்னொரு ட்ரெயினுக்கு ஓடி ஓடி செய்யக்கூடியவர். ஒரு முறை ஒரு ட்ரெயின்ல ஏறி கீழே இறங்குன்ற பொழுது மூவாய் போச்சு ட்ரெயின். கீழே விழுந்து அடிபட்டு காது அவருக்கு போயிடுச்சு. கேட்கும் திறமை இழந்தவனாக எடிசன் இருந்தான். அவன் என்ன பண்ணான்? கிராமபோன் ரெக்கார்டை கண்டுபிடிச்சான். அப்பேற்பட்ட எடிசன் பின்பு கொஞ்ச காலங்கள் பிறகுத்தான் அவன் பல்பை கண்டுபிடிக்கிறான். பல்பை கண்டுபிடிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 100வது அட்டம்ப்ட்ல தான் அதை கண்டுபிடிச்சாரான். எத்தனாவது? 100வது அட்டம்ப்ட். அப்பனா எடிசனை பத்தி எல்லாருக்கும் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவர் நல்லா பண்ணியிருக்கார், இவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், இவர் பெரிய விஞ்ஞானி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்சவர். இப்ப எடிசன் 100வது அட்டம்ப்ட்ல தான் பண்ணியிருக்காருன்னு உடனே சும்மா எல்லாமே இந்த எப்பவுமே இந்த பத்திரிகை ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்களே, இந்த வம்பு விசாரிக்கிறதுன்னு ஒருத்த 4 பேர் இருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான்? நேரா போய் எடிசன் கிட்ட வாய் பிடுங்கிறதுக்கு, எடிசன் மாதிரியான புத்திசாலிக்கே 100வது அட்டம்ப்ட்னா தான் நாங்கெல்லாம் என்ன பண்றது, உங்களுக்கே 100வது அட்டம்ப்ட்ல தானே ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டான். என்ன கேட்டிருக்கான்? நீங்களே 100வது அட்டம்ப்ட்ல தானே ஜெயிச்சிருக்கீங்க, எடிசன் மாதிரியான அறிவாளிகளுக்கே 100 அட்டம்ப்ட் ஆயிடுச்சா, அப்பனா என்ன அர்த்தம்? அப்ப அவ்வளவு கஷ்டமான விஷயமா என்று சொல்லுகின்ற பொழுது எடிசன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அப்பா, உன் ஒருத்தனுக்கும் இந்த உலகத்திற்கும் நான் பல்பு எப்படி தயாரிக்கிறேங்கிறது ஒரு முறையத்தான் சொல்லியிருக்கேன். ஆனால் என் ஒருவனுக்குத்தான் 99 முறை எப்படி செய்யக்கூடாதுன்னு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஒருத்தனுக்குத்தான் அதை எது தோல்வியில போய் முடியும்னு தெரியும். அப்போ என்னுடைய அனுபவம் வேறு, உனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அனுபவம் தான் என்ன, நான் வெற்றி பெற்ற ஃபார்முலாவும் உனக்கு கொடுத்துட்டேன். அது ஒண்ணுக்குதான் உனக்கு தெரியும் எப்படி பல்பை செய்யறது. எப்படி பல்பு செய்யக்கூடாதுங்கிறது யாருக்கு தெரியும்? என் ஒருத்தனுக்கு தான்.
99 முறையில் எப்படி செய்யக்கூடாதுன்னு தெரியும். அப்படின்னா எதுக்காக இந்த விஷயத்தை சொல்றேன் என்று சொன்னால், உலக இயலில் கூட பொறுமையாக அதை நிதானமாக சாதிப்பவர்கள் இன்றளவும் நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பவர்கள் இருக்கிறார். அப்போ பொறுமையோடு ஒரு முயற்சியை விடாமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்களை உலகம் வலிவுற்றவர்களாக நினைக்கிறது. இருக்கிறதுலே பெரிய வலிவு என்ன? உலகத்துல இருக்கிறதுலேயே பெரிய வலிவு எவனுக்கு பொறுமை இருக்கும் அவனைத்தான் போற்றி அந்த உலகம் சொல்லுகிறது. அதனால பொறுமைங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றான். இப்ப பொறுமையை பத்தி ஏன் பேசுறார்? தர்மன் பொறுமையாக இருக்கிறான் என்பதை சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறான் திருதராஷ்டிரனுக்கு. அதுக்கு அடுத்ததும் ஒரு வசனத்தை சொல்றார். என்ன சொல்றார்? பொறுமை என்கின்ற கத்தியை ஏந்தி நிற்பவனுக்கு எதிராக கொடியவனும் எதையும் செய்ய இயலாது. இப்ப பொறுமையா ஒருத்தன் கத்தியை வச்சுட்டு பொறுமையோடு பொறுமைங்கிற ஒரு கத்தியை கையில வச்சுட்டு இருக்கிறவன் எதிரில் என்ன செய்ய முடியாது? கொடியவன் கூட அவனுக்கு எதிராக எந்த விதமான வேலையும் செஞ்சு விட முடியாது. அப்பனா எப்பேற்பட்ட கொடியவனாய் இருந்தாலும் அவனிடத்திலே போய் சரணடைந்து விடுவான். காரணம், பொறுமை என்பது அவனுக்கு ஒரு பெரிய கவசமாய். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, புத்தருடைய வாழ்க்கை சரித்திரத்துல ஒரு கதை ஒண்ணு சொல்றான். அங்குலிமாலா அப்படின்னு ஒரு ஆளை பத்தி அடிக்கடி ரெஃபரன்ஸ் கொடுக்கிறான். இந்த அங்குலிமாலா அப்படிங்கிறவன் என்னன்னா பெரிய ராட்சச குணத்தோடு, அவன் பிறப்பில ராட்சசன் அல்ல, அவனுடைய கொடுமையான ஒரு சிந்தனையினால அந்த ஒரு காட்டுல இருக்கிறான். இந்த காட்டுல வரக்கூடியவர்களை கொன்று விட்டு அவர்கள் கட்டை விரலை வெட்டி எடுத்து இந்த கட்டை விரலை தன்னுடைய கழுத்துல அடையாளத்துக்கு மாலையா போட்டு, அங்குலி மாலை, அங்குலி அப்படின்னு சொன்னா கட்டை விரலு, அத மாலையா போட்டுட்டு இருக்கான். அவன் 100 பேரை கொல்லணும்னு விரதத்தோடு சுத்தின்னு இருக்கான். 99 பேரை கொண்டுட்டான். 100ஆவதா ஒருத்தரை கொல்லணும். இப்ப இதுதான் கதை. இப்ப இந்த இடத்துல இந்த களத்துல இப்படி ஒரு ஆள் இங்க இருக்கிறான் இந்த காட்டுல அப்படின்னு சொல்லும்போது, புத்தர் தன்னுடைய சீடரோட வருகின்ற பொழுது புத்தருக்கு சொல்றாங்க, வேண்டாம் வேண்டாம், அவன் இங்க இருக்கிறான், இந்த காட்டை நம்ம கடக்காம வேற வழியில போகும். புத்தர் சொல்றாரு, ஒன்னும் பரவாயில்ல, நான் போய் பார்க்கிறேன். இவங்களெல்லாம் சீடர்கள்லாம் சொல்றாங்க, வேண்டாம் வேணாம், நீங்க போகாதீங்க, அவன் ஏதாவது உங்களை செஞ்சிட போறான், பரவாயில்ல நான் போய் பார்க்கிறேன். புத்தர் பொறுமையா வர்றார். அவன் கையில கத்தி எடுத்துக்கொண்டு ஓடி வரான். புத்தர் அவனை ஒரு பார்வை பார்க்கிறார். பார்த்துட்டு நடந்து போயிட்டு நடக்கிறார். கத்தி எடுத்துட்டு வந்தவன் வெட்ட வந்தவன் இப்படி பாக்குறான். திருப்பியும் கத்தி எடுத்து திருப்பியும் துரத்த வர்றான். நடக்கிறார். திரும்பி அவனை ஒரு பார்வை பார்க்கிறான், நடக்கிறார். இவனுக்கு ஒன்னும் புரியல. இவன் உடனே என்ன சொல்றான்? நில்லு நில்லு நில்லு. வெட்ட வேண்டியதுதானே, நில்லு நில்லுன்னு ஏன் கத்துவானே, நில்லு நில்லு நில்லு, நிறுத்து அப்படின்னு சொல்றான். புத்தர் சொல்றார், நான் நிறுத்திட்டேன்ப்பா, நீ தான் நிறுத்த மாட்டேங்கிறேன்ட்ட. ஒரே வார்த்தை, நான் நிறுத்திட்டேன், நீ நிறுத்தல. நீ ஏன் நிறுத்திட்டிய? அது என்ன நீ நிறுத்திட்ட? உலகத்திலே மற்றவர்களை புண்படுத்த கூடாது என்கின்ற அஹிம்சா முறையில் வாழ்ந்து கொண்டு என்றைக்குமே ஹிம்சையை செய்யக்கூடாதுங்கிற ஒரு கொள்கையை எடுத்து நான் அஹிம்சா முறையில வாழ்வதுன்னு தீர்மானம் பண்ணி நிறுத்திவிட்டேன். நீ என்ன பண்ணிருக்க? எல்லாரையும் ஹிம்சை பண்ணி எல்லாரையும் சாகடிச்சு ஒவ்வொருத்தனுடைய கட்டவர்களை எடுத்து கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிற. ஆகவே நான் நிறுத்திட்டேன், நீ நிறுத்துறதா இருந்தா சொல்லு, உனக்கு வழிமுறையை சொல்லித்தரேன்ட்ட. கேட்டவனுக்கு ஒன்னும் புரியல. இதுதான் முதல் தடவை. ஏன்னா இவன் கையில அருவாள் எடுத்து வந்தானாலே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பயந்து போய் நிப்பாங்க, அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம நிப்பாங்க. இவர் ஒரே வெட்டுவாரு. இவர் முதல் தடவை ஒருத்தர் இவரை எதிரில் பார்த்து பேசுறார். பொறுமையாக நின்று அழகாக பேசுகிறான் புத்தர். இவனுக்கு ஒன்னும் புரியல. அப்ப நான் எப்படி செய்யறது அப்படின்னு சொன்னோன்னா, உன் மனம்தான் அதற்கு காரணம்னு சொல்லி அவனுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அவனோட பேச, அவன் கையிலே இருந்த அந்த கத்தியை கீழே போட்டு, புத்தா, நான் இனிமே எனக்கு பிராயச்சித்தம் உண்டா, என்னால மாற முடியுமா அப்படின்னு சொன்னவுடன், நீயும் மாறலாம், உன்னுடைய புத்தியும் மாறும் என்று சொல்லி அவனுக்கு புத்தர் உபதேசங்களை செய்து தியான முறைகளை சொல்லி அவனும் மனுஷனா மாறுறதுக்கு வழியை சொல்லிவிட்டு கிளம்புகின்றான். புத்தனுக்கு அவன் நெருங்கிய சீடனாக மாறிவிடுகின்றான். அங்குலிமாலா என்று சொல்லக்கூடிய ஒரு.
இப்ப என்ன அர்த்தம்? பொறுமையினால் ஒருவனை திருத்த முடியும், பொறுமையினால் ஒருவனை மாற்ற முடியும். என்னன்னா பொறுமை ஒரு பெரிய விஷயத்த அஸ்திவாரமாக எதிராளி ரொம்ப ரியாக்டே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நீ அங்க எவ்வளவு சண்டை போட்டும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டலன்னு வச்சுக்கோங்க. எதிராளி எவ்வளவோ முட்டி மோதி பாக்குறான், ஒன்னும் நடக்கல, என்ன பண்ணுவான்? சரி, இவனோட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லைன்னு போயிடுவோம். இவன் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறான்ப்பா, இவனோட சண்டை போட்டு என்ன பிரயோஜனம் நினைச்சு. ஏன்? பொறுமையாக இருப்பவர்களுக்கு இந்த வீரியம் இருக்கிறது, அவர்களால் எதையும் தாங்க முடியும். அப்ப தாங்கக்கூடியவர்களாக இருப்பதினாலே அவர்கள் இதை கடந்து விடுவார்கள். அதனாலதான் அவன் என்ன சொல்றார், விதுரன் அழகா சொல்றான், பொறுமை என்ற கத்தியை ஏந்தி நிற்பவனுக்கு எதிராக கொடியவனும் எதையும் செய்ய முடியாது. கொடியவனால கூட எதுவும் செய்ய முடியாது. என்ன காரணம்? அவனிடத்துல பொறுமை இருக்கு பத்தியா, அதை வச்சு சாதிச்சு. அதுதான் அவனுக்கு பெரிய கேடயமாக, அவனை தடுக்கின்ற கவசமாக இருக்கிறது. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா என்ன சொல்றான்? பொறுமையற்ற மனிதன் என்னடா பண்ணுவான்னா, தன்னையும் கெடுத்து பிறனையும் கெடுத்து விடுவான். இல்லையா? நம்ம யோசிச்சு பாருங்க, எப்ப பார்த்தாலும் பொறுமையே இல்லாம ஒரு ஜந்து இருக்குன்னு நாம நிறைய மனிதர்களை பார்த்திருக்கிறோம். எழுந்ததுல இருந்து, காலையில் எழுந்ததுல இருந்து டென்ஷன் பேஷன்ஸே கிடையாது, எதுலயும் பொறுமையே கிடையாது. எது எடுத்தாலும் எங்க வச்சேன்னு தெரியல, 4 பேரை திட்டி 4 பேரை வசூபாடி, இதுக்கான இதை சொன்னேன், இது தெரியல அது தெரியலன்னு சத்தம் போட்டு, இல்லையா? ஒருத்தன் காலையில எழுந்ததுல இருந்து எல்லாரையோடையும் சித்தம் போட்டு, இவன் எழுந்தது தப்பா இருக்கும். எழுந்ததுல இருந்து மனைவியை திட்டி, பிள்ளைகளை திட்டு, அந்த அம்மா ஸ்கூலை கொண்டு போய் விட்டுடுங்கன்னு சொல்ல அந்த அம்மாவுக்கு 2 திட்டு திட்டி, குழந்தைய 2 திட்டு திட்டி, ஆபீஸுக்கு போய் உட்கார்ந்த உடனே ஆபீஸ்ல மேனேஜர் சொல்லுவாரு, நேற்று ஒரு ஃபைலை கொடுத்தானா அந்த ஃபைலை கொண்டு வானே, இந்த ஃபைலை வச்சது இப்ப ஞாபகம் வராது. உடனே என்னுடைய வேலையை பார்த்தியா, என் வாழ்க்கையை பார்த்தியா, இவன் போய் உட்கார்ந்து அதை தேடி, அதுக்கப்புறம் அது கிடைக்காம எவ்வளவு விஷயங்களை நாம் பதறிக்கொண்டு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்றோம். என்ன அர்த்தம்? நாம பொறுமை இழந்தால் நாம் நம்மையும் கெடுத்து கொண்டு பிறருடைய வாழ்க்கையும் கெடுக்கின்றோம், இல்லையா? அப்போ பொறுமையோடு இருந்தால் இவைகளை கடந்து விடும். பொறுமையா இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஆகவே பொறுமை இல்லாமல் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை அழகாக விதுரன் இங்க நமக்கு ஒரு பாடமாக சொல்றான். ஆகவே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட கொடுக்கிறார். தர்மம் என்பது மேன்மை, சொல்லக்கூடிய ஒன்றுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். தர்மம் அப்படிங்கிறது மேன்மை, மேன்மையை தரும். தர்மம் என்பது மேன்மையை தரும். மேன்மைனா என்ன அர்த்தம்? உலகத்திலே நாம இங்க இருக்கக்கூடிய இக வாழ்க்கையை அல்ல, பெரிய வாழ்க்கையை கூட தரக்கூடியதாக தர்மம் தரும். பொறுமை என்பது அமைதியை தரும். கல்வி என்பது அளவற்ற நிறைவை தரும். அஹிம்சை என்பது சுகத்தை தரும். ஆகவே இந்த ஒன்று என்பது நமக்குள்ள ரொம்ப ஆழமா இருக்கணும்னு சொல்றேன், இல்லையா? அப்ப தர்மம் என்பது மேன்மையை தரும், பொறுமை என்பது அமைதியை தரும், கல்வி என்பது அளவற்ற நிறைவை தரும். நிறைவு தரக்கூடிய கல்வியா இருக்கணும். நம்ம படிக்கிறதெல்லாம் வாழ்க்கைக்கு பணம் சம்பாதிக்கிற கல்வி. பணம் சம்பாதிக்கிற கல்வியா இருக்கிறதுனால தான் நிறைவு இல்லைங்கிறத நான் சூட்சமா சொல்றேன். காரணம் என்ன? நம்ம படிச்சுட்டு இருக்கும் போது வேற ஒண்ணு புதுசா வந்துருது, அதை தெரிஞ்சவன் ஒருத்தன் உள்ள வந்துடுறான், அவனை பார்த்து எனக்கு ஒரு பயம், இல்லையா? ஐயோ அவனுக்கு புதுசா தெரியுது, எனக்கு தெரியலையே, அப்ப அவனை பார்த்து எனக்கு ஒரு பயம். அப்ப என்னுடைய பயத்திலேயே நான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன? இகத்திலே, அதாவது நம்ம படிக்கின்ற கல்விகள், கல்லூரியிலேயோ மற்ற இடங்கள்ல படிக்கக்கூடிய கல்வியில என்றைக்குமே ஒரு நிறைவுங்கிறது கிடையாது. காரணம் மாறிக்கிட்டே இருக்கு. மாற்றங்கள் இருப்பதினாலே என்ன ஆகுது? புதுசா வந்தவன் உங்களை என்னைக்கு ஓவர்டேக் பண்ணிடுவானோ ஒரு பயம் இருக்கு. அப்போ ஒரு நிறைவை தராத கல்வி, இல்லையா? இந்த நிறைவு என்பது இந்த இடத்துல வராது. அப்ப நிறைவை தரக்கூடிய கல்வி எதுவாக இருக்கும்? வேதாந்த விஷயங்களை பற்றி படிக்கக்கூடிய கல்வியும் ஞானத்தை தரக்கூடிய கல்விதான்
உங்களுக்கு நிறைவான கல்வி. அந்த கல்வியை நாம் கற்க வேண்டும், அந்த முறையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அளவு அப்படிங்கிறது ஒண்ணு வைக்கிறோம். அத அழகான ஒரு கல்வி, அளவற்ற நிறைவை தரக்கூடியது கல்வி அப்படின்னு சொல்ற. அடுத்தது அஹிம்சை. அஹிம்சைங்கிறது என்ன சொல்ற? சுகத்தை தரும்னு சொல்ற. என்னன்னா மத்தவன் எவனையும் நீ துன்புறுத்தலன்னா உனக்கு கஷ்டம் இல்லையே. மற்றவர் எவனுக்கு நீங்கள் துன்பத்தை விளைவித்தாலும் உங்களுக்கு கஷ்டம். அதனாலதான் அவர் என்ன சொல்றார்? அது உங்களுக்கு சுகத்தை தந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி அழகாக முடிக்கிறார். முடிச்ச உடனே இப்ப விதுரனிடத்துல திருதராஷ்டிரன் சொன்னான், இப்போ ஒண்ணுன்னு சொல்லிட்ட, எதெல்லாம் பண்ணக்கூடாது, எது நல்லது ஒண்ணுன்னு சொன்ன, இப்ப ரெண்ட பத்தி சொல்லுங்க. ரெண்டு அப்படிங்கிறது என்ன? அப்ப விதுரன் சொல்றான், ரெண்டு ரெண்டு விஷயமா சொல்ல போறாரு. சில ரெண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்ன? இந்த உலகத்துல அவர் சொல்றார், பூமி ரெண்டு பேரை சாப்பிடுமா. விதுரன் சொல்றான், இந்த ரெண்டு பேர், ரெண்டு பயலுக, இந்த மாதிரி இருக்கிறவன் இந்த உலகத்துல இருக்கிறது பிரயோஜனம் இல்லை, அவனை பூமி விழுங்கி விட்டாலும் சரிங்கிறார். யாரு அப்படின்னா, எதிரி நாட்டிலிருந்து வந்து சண்டை போடுறதுக்கு கத்தியோட நின்னு சண்டை போடுறதுக்கு ஒருத்தன் போருக்கு வந்துட்டான். இந்த அரசன் போர் புரியாமல் கத்தியை தூக்காமல் நிற்கிறான் தன் பிரஜைக்காக, தன் நாட்டுக்காகன்னு சொன்னா அவன் இருந்தா என்ன, செத்தா என்னன்னு. அப்ப என்ன அர்த்தம்? எவன் ஒருவன் தன்னுடைய நாட்டுக்காக, தன்னுடைய மக்களுக்காக போர் புரிய போவதே இல்லையோ, இப்ப போர் தொழிலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருந்திருக்கு சத்திரியர்களுடைய வாழ்க்கை முறையில். அப்ப தன்னுடைய நாட்டுக்காக போர் புரிய ஒருத்தன் போகலையா, அந்த சத்திரியன், அந்த ராஜா, அவன் இருந்தா என்ன, செத்தா என்ன, அவனை பூமி விழுங்கி விட்டால் சரின்ட்டார் முதல் வார்த்தை. அப்ப ஒண்ணு. ரெண்டாவது யாருன்னு கேட்கிறேன். சிலவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, என்ன எல்லாம் படிச்சவனா பேசுவான், ஆனா அறிவே இருக்காது இல்லையா, அவனும் இந்த பூமியில் இருந்தா என்ன, செத்தா என்ன. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா தெரிஞ்சவன் மாதிரி கதை பேசுவான் சிலவர்லாம், என்னமோ எல்லாமே அவனுக்குத்தான் தெரியுங்கிற மாதிரி பேசுவான் பாத்தீங்களா. அந்த மாதிரி ஆட்கள் என்னன்னா, அவனுக்கு அனுபவ அறிவே கிடையாது, இரவல் அறிவோடு வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இரவல் அறிவுனா என்ன அர்த்தம்? இப்போ அதுக்கு ஒரு ஒரு உதாரணம், இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரியாது. ஒரு குருடன் நடந்து போற, கையில அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன இந்த விளக்கு ஒண்ணு இருக்கும், அதுக்கு பேர் லாந்தர் விளக்குன்னு சொல்லுவாங்க, கையில அரிக்கன் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்னதா அந்த காலத்துல ஒரு சின்ன கெரோசின் ஆயில் மாதிரி ஊத்தி அதுல சின்ன திரி இருக்கும், அதுல ஏத்தி அழகா கையில வச்சு, அந்த காலத்துல அதுதான். ஏன்னா அந்த காலத்துல ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் வராத காலங்கள், இல்லைன்னா தீப்பந்தம் எடுத்துட்டு போகணும், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விளக்கு. என்ன, தீப்பந்தம் எடுத்தாலும் காத்துல அணைஞ்சு போகும், மழை பெஞ்சாலும் அணைஞ்சு போகும், இதுனா மழையில அணையாது. இது கையில வச்சுக்கிட்டு இவன் போயிட்டு இருக்கான். யாரு? இவனே குருடன். அவன் கையில இந்த விளக்கு வச்சுட்டு போயிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு டமால்னு ஒரு சத்தம் கேட்குது. அந்த குருடனை ஒருத்தன் சைக்கிள்காரன் வந்து மோதிட்டான். மோதினவனே குருடன் சொன்னானே, எனக்கு கண்ணு தெரியல, உங்களுக்கு பாதை தெரியணும், கண்ணு தெரியணுங்கிறதுக்காகத்தான் நானே லைட்டை தூக்கிட்டு வர்றேன். அந்த லைட்டு வெளிச்சத்தையும் பார்க்காம என்ன வந்து மோதி இருக்கன்னா, நீ என்னடா உனக்கு கண்ணு தெரியலையா, என்ன சமாச்சாரம்னா, உனக்கு கண்ணு தெரியலையா, ஏன்னா உங்களுக்கு பாதை தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த லைட்டை தூக்கிட்டு வர்றேன், எனக்கு கண்ணு தெரியாது, அதையும் பார்க்காம சைக்கிள்காரன் நீ வந்து என்ன மோதுறன்னா நான் என்னடா பண்றது அப்படின்னு சொன்னானே. இந்த சைக்கிள்காரன் சொன்னானா, ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க, அந்த விளக்கு நின்னு போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. அந்த விளக்கு நின்னு போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்ப 2 பேருக்குமே கண்ணு தெரியாது. இப்ப எவன் மேல மோதினான்னு தெரியாது. காரணம், அந்த குருட்டுக்காரன் கையில வச்சிருக்கக்கூடிய அரிக்கன் விளக்கு என்பது இரவல் அறிவு. இப்படித்தான் நம்ம என்ன பண்றோம், இந்த அறிவை வச்சுக்கிட்டு வெளிச்சத்தை தேடுறதுன்னு கிளம்பிருக்கோம், மற்றவனுக்கு வழி சொல்றோன்னு கிளம்புறோம். ஆக அந்த விளக்கு என்ன ஆகும், 1/2 மணி நேரத்துக்குள்ள தாங்காது, அந்த விளக்கு அணைஞ்சு போகும். ஆகவே என்னுடைய அறிவு இரவல் அறிவாக இருந்தால் நான் சரியாக சொல்ல முடியும். அனுபவ அறிவு என்பது தான் உண்மையான நிலையை விளக்கும்.
புரியுதா? அப்ப அனுபவ அறிவு இருந்தா தான் நம்மால சரிவர சொல்ல முடியும். இப்போ அனுபவ அறிவைத்தான் அழகாக சொல்கிறார். கிணற்று தவளையா இருக்கப்படாது இல்லையா? கிணத்து தவளையா இருந்தா கஷ்டம். இதே சொல்ற விதுரன் கிணத்து தவளையா இருக்கும். கிணத்து தவளை கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதை நான் சொல்லணுமா? இருந்தாலும் ரிப்பீட் பண்ணலாம், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஒரு முறை கிணத்துக்குள்ள ஒரு தவளை இருக்கு. கிணத்துக்குள்ள அந்த தவளை இங்கேயும் எங்கேயும் குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருக்கு. அந்த பக்கமாக கடலில் இருந்து வந்த ஒரு ஆமை இப்படி நடந்து வந்துருக்கு. இந்த தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணியை பார்த்த உடனே ஆமையும் என்ன இருக்குன்னு எட்டி பார்க்க அந்த கிணற. அங்க பார்த்தா இந்த தவக்களை குயிச்சு குயிச்சுன்னு இப்படி இப்படி. தவக்களை இந்த பெரிய உருவத்தை பார்த்த உடனே, நீ யாரு, இவ்வளவு பெரிய உருவமா இருக்கே, என்ன சமாச்சாரம்? ஆமை சொல்லிச்சான், நான் தான்ப்பா, என் பேர் ஆமை. ஓ, இப்படி ஒரு ஆள் இருக்கியா நீ? நீ எந்த கிணத்துல இருக்கிய? நான் கிணறுல இல்லப்பா, நான் கடல்ல இருக்கேன். கடல்ல இருந்தியா? கடல்னா கடல்னா நான் உனக்கு என்ன சொல்றது, அது இருக்கிறதுலே பெருசு, பெரிய நீர்நிலை. உடனே தவக்கலை சொல்லிச்சான். அப்போ அது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு குதிச்சு காட்டிச்சான் கிணத்துல. இவ்வளவு தூரம் இருக்குமா அப்படின்னு. இல்ல. இப்ப இவ்வளவு தூரம் இருக்குமான்னு இன்னும் கொஞ்சம் ஜம்ப் பண்ணி காட்டிச்சு. இல்ல. இப்ப இந்த கிணத்தினுடைய மொத்த விட்டத்துக்கு இருக்குமா அப்படின்னு. இல்ல. போப்பா, நீ தப்பா சொல்ற, அந்த மாதிரியான நீர்நிலையே கிடையாது. அப்ப ஆமை சொல்லிச்சான், நீ எவ்வளவுதான் குதிச்சாலும் உன்னால கடலினுடைய விட்டத்தையோ ஆழத்தையோ அகலத்தையோ சொல்லிட முடியாது. காரணம் என்னன்னா, உனக்கு தெரிந்த அறிவு இவ்வளவுதான். ஏன்னா நீ உன்னுடைய வாழ்க்கையில பார்த்தது எதை? கிணத்தை தான் பார்த்திருக்க, கடலை பார்த்திருக்கியா? பார்த்தது. ஆகவே கிணற வச்சு கடலை கம்பேர் பண்ண முடியுமோ? முடியாது. ஆகவே கிணற்று தவளையாக இருப்பது என்று சொன்னால், கிணற்றினுடைய விட்டத்தை வைத்துக் கொண்டு கடலினுடைய ஆழத்தையும் அகலத்தையும் நம்மால் சொல்லிவிட முடியாது. அறிவுங்கிறது அதுதான். அனுபவ அறிவுங்கிறது அவ்வளவு பெருசு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கிணத்து தண்ணியோ கிணத்து தவளையினுடைய அளவுல வச்சு கொண்டு அறிவை நமக்கே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் அது வாழ்க்கையில நடக்கக்கூடிய ரொம்ப சிம்பிள். இது மட்டும் இல்ல, அது மட்டுமா, பக்கத்துல இருக்கிறவனையும் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் வேற பண்ணுவோம். அதுதான் பெரிய விஷயம். நமக்கே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம தான் உலகத்துல எல்லாத்தையும் அனுபவித்தது போல நம்ம எல்லாருமே பேசிட்டு இருப்போம். இதுதான் உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய காமெடி. அதுக்கு அர்த்தம் சொல்றான் விதுரன், அனுபவ அறிவு இல்லாத பண்டிதனையும், பண்டிதன் தரர். அவர் பண்டிதர்னு சொல்லும் பொழுது அழகாக அவர் சமஸ்கிருதத்துல போட்டிருக்கிற பதம் என்னன்னா அந்தனனை என்றே சொல்கிறார். சொல்லிக் கொடுக்கக்கூடிய வர்க்கம் அந்தனாக இருப்பான் என்பதனாலேயே அந்தனனை, அறிவு இல்லாத, அனுபவம் அறிவு இல்லாத அந்தனனை, சண்டை போடுறதுக்கு தைரியம் இல்லாத சத்திரியனும் இந்த பூமி என்ன பண்ணலாம்? சாப்பிட்டுட்டா தேவையில்லை. அவங்கள பூகம்பம் அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டான சந்தோஷம், அவன் இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அழகாக விதுரன் பேசுகிறது. அடுத்தது இன்னும் சில 2 பேர் அழகா ரெண்டா சொல்லிட்டு வரப்போற. இதுல ரசிக்கக்கூடிய விஷயம் அதுதான். விதுர நீதியில எவ்வளவு விஷயங்கள் லிஸ்ட் பண்றாருன்னு பாருங்க. அழகா லிஸ்ட் பண்ணிட்டு வர. பிறரை பற்றி கடிந்து பேசாதிருத்தலும், கொடியவரை பாராட்டாமல் இருத்தலும், இரு செயல்களை புரிபவர் இவ்வுலகில் புகழோடு வாழ்வார். பிறரை பற்றி கடிந்து பேசாமல், மற்றவனை பத்தி தப்பா பேசுறது, கிரிட்டிசைஸ் பண்றது நமக்கு உலகத்திலே ரொம்ப ஈஸியா இதுதான். மற்றவனை பத்தி குறை சொல்றதுன்னா நம்ம எல்லாருமே ரெடியா இருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சுவாரஸ்யமான விஷயம் எது? குறை சொல்றது. அது யாரை பத்தி குறை சொல்ற? மற்றவனை சொல்றது இன்னும் கொஞ்சம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். போன் எடுத்து போட்டு அழகா மணிக்கணக்கா பேசுறோம். இவன் எப்படி பண்ணானா, அவன் அப்படி பண்ணானா, வம்பு, அத்தனை விஷயங்களையும் பேசுறது. அப்போ குறை செல்வது, மற்றவர்களை குறை சொல்வது, கடிந்து சொல்வது எல்லாமே தப்பு. அது எவன் ஒருத்தன் செய்யாம இருக்கான், அது இன்னொருத்தன் இருக்கிறவனே மோசமானவனா ஒருத்தன் இருக்கிறான், அவனை போய் பாராட்டாம இருங்கிறார். கொடியவனை பாராட்டாமல் இருத்தலும் 2 செயல்களும் உனக்கு இவ்வுலகத்திலே புகழை தரும் சொல்லு.
இவைகள் இரண்டும் என்ன பண்ணும்? புகழைத்த. அதனாலதான் தேவையில்லாதவனுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. எது கரெக்டோ, இந்த உலகத்தில் எது நியாயமோ, எது சரியாக இருக்குமோ அதோடு நாம் ஒற்றி போக வேண்டும். சரியா? இன்னும் 2 பேரை சொல்றேன். என்ன அப்படின்னா, ஆராயாமல் செய்யக்கூடிய 2 பேரை சொல்றேன். ஒருத்தன் ஒரு பொருள் வாங்கியிருக்காங்கிறதுக்காக அதை நானும் போய் வாங்குவது, அல்லது அந்த பொருளின் மீது நாட்டம் கொள்வது. சரியா? இன்னொருத்த ஒரு பொருளை இதை வாங்கி வச்சிருக்கிறான், அப்ப நானும் போய் அதை வாங்கிக்கிறேன். அவன் என்ன தேவைக்கு அவன் வாங்கியிருக்கான்னு நமக்கு தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரன் டெஸ்லா கார் வச்சிருக்கான், நானும் போய் வாங்க. இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரன் வேக்யூம் கிளீனர் வச்சிருக்கான், நானும் போய் வாங்கி. என் ஃப்ரெண்டு வீட்டுல போய் பார்த்தா அவன் வீட்டுல என்ன ஏர் ஃப்ரையர் வச்சிருக்கான். உனக்கு ஏர் ஃப்ரையர் தேவையா தேவையில்லைன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? ஏர் ஃப்ரையர் நானும் வாங்கி வச்சிருக்கேன். அது வாங்கி வச்சு என்ன பண்ண போறோம்? ஏதாவது யூஸ் இருக்கா, உபயோகம் இருக்கா? அதுவும் வீட்டுல ஒரு கொலு பொம்மை மாதிரி உட்கார்றதுக்கா? அதனுடைய உபயோகமே தெரியாம வாங்கி வச்சுக்கிறதுக்கா? இல்ல. ஏன்னா அவன் வீட்டுல இருக்க, என் வீட்லயும் இருக்கணும். அவன் செஞ்சிருக்கா, நானும் செய்யணும். அவன் வச்சிருக்கா, நானும் வச்சிருக்கேன். அவனால மட்டும் முடியுமா? என்னாலையும் முடியும். அப்ப இந்த கம்பேரிசன், மற்றவன் நாடுகின்ற பொருளை நானும் நாடுவது, அவனுக்கு என்ன பொருள் பிடிச்சிருக்கோ அந்த நாட்டத்தை நான் ஏன் செய்யணும்? அப்பனா உனக்குன்னு ஒரு கொள்கை இல்லையான்னு கேட்கணும். உனக்குன்னு ஒரு கொள்கை இல்லையா? உனக்குன்னு ஒரு தனி சிந்தனை இல்லையா? உன்னுடைய ஆசாபாசங்கள் தனியா இல்லையான்னு கேட்கிறார். அப்ப இதுதான் அதுல கருத்து. விதுரன் சொல்லக்கூடிய கருத்து, இன்னொருத்தன் செய்யக்கூடியதை நீயும் செய்வது எந்த விதத்துல நியாயம்? இப்ப இன்னொருத்தன் பொருளை நீயே அதே போல செய்யற, இன்னொருத்தன் ஒருத்தனுக்கு பின்னாடி ஓடுறான்னா நீயும் அவன் பின்னாடி ஓடினா எப்படி சரியா இருக்கும்? இல்லையா? உனக்குன்னு ஒரு சிந்தனை வேண்டாமா? ஆகவே ஒருத்தன் நாடுகின்ற பொருளை நீயும் விரும்புவதும், அதே போல ஒருத்தன் ஒன்றுக்கு பின்னால் ஓடுவதும், ஒரு கொள்கைக்கு பின்னாடியோ அல்லது ஒரு தலைவனுக்கு பின்னாடியோ ஒரு தெய்வத்தின் பின்னாடியே போகுதுன்னா உடனே நீயும் போறதா? யோசிக்கணும். அப்ப உனக்குன்னு ஒரு தனி சிந்தனை, ஒரு ஒரு எண்ணம், ஒரு கொள்கை வேண்டாமா? அது நமக்கு வேணும். அதற்கு அழகாக சொல்லக்கூடிய, அதுக்குதான் என்ன சொல்ற, அப்ப சுய அறிவு என்பது முக்கியம். மற்றவன் செய்யறத நான் செய்ய வேண்டிய அவசியம். இப்ப மற்றவன் செய்யறத நாம காப்பி அடிக்கூடாது. நிறைய பேர் அப்படித்தானே செய்யறான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இப்போ ஒருத்தன் ஒரு படம் எடுக்கிறான், திரைப்படமே அப்படிதான் இருக்கு. ஒரு சக்சஸான படம் வந்துருச்சுன்னா அதே படத்தை பார்த்து திருப்பி அதே மாதிரி காப்பிடிச்சு 9 படம். இவங்களுக்கு கதை என்னன்னா, முதல் படம் ஓடி போச்சுல, அதே போல இந்த 9 படம் ஓடும் இவன் நினைச்சுட்டு இருக்கான். அது எப்படி போகும்? ஒருத்த மாதிரி இன்னொருத்தன் இருக்க முடியுமா? அல்லது ஒரு படத்தை போல் இன்னொன்னு வர முடியுமா? அது ஒன்றை போல் இன்னொன்று வருமா? வருவதற்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, அந்த ரசனை வேற, இன்னொன்னு வரும்போது வேறத்தான் ரசிக்க தோணுமே தவிர வேற புதுசா தான் வரணும். அப்போ உன் சிந்தனையை நீ கொண்டு வரணும். உன்னுடைய சிந்தனையை நீ கொண்டு வந்து காட்டணும். அப்படித்தான் இருக்கணும். ஒரே மாதிரி புஸ்தகம் எழுதுனா, ஒரே மாதிரியே கதையை எழுதி வச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஒரே மாதிரியே கதை. சில சமயங்கள் சில நாவல்கள்லாம் நீங்க அந்த காலத்துல படிச்சோம்னா, சில துப்பறியும் நாவல்கள்லாம் எழுதியிருப்பாங்க. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அந்த எழுத்தாளர்களுடைய கதைகள் கொஞ்சம் பிரபலமா இருந்த ஒரு காலங்கள். அவருடைய நாவல்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரே ஸ்டீரியோ டைப்பிக்காவே இருக்கும் கதை. உங்களுக்கு ஒரு முதல் அத்தியாயம் படிச்ச உடனே யார் கதையில யார் வில்லன், யார் ஹீரோ எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஃபார்முலா ஒண்ணுதான். அவர் அதே கதையை திரும்ப திரும்ப, அவர் ஒரு துப்பறியும் நாவல்ல பெரிய ஸ்பெஷலிஸ்ட். அவருடைய கதைகள் ஓடிக்கொண்டிருந்தார். அது ஒரு காலம். நம்ம ஒரு யங்ஸ்டரா இருக்கும் போது அந்த மாதிரி விஷயங்கள், துப்பறியும் நாவல்லாம் ரொம்ப சீரியஸா படிப்போம். அதை அப்ப படிக்கிற சமயத்துல அந்த மாதிரி இருக்கும். அப்ப பார்த்தோம்னா அதுல ஒரு உப்பு சப்பு இல்லாம ஒரே கதையா இருக்கும். ஒரு 2 நாவல் 3 நாவல் படிச்ச பிறகு நமக்கு அது மேல ஒரு சுவாரஸ்யம் இல்லாம போச்சு. காரணம் என்ன? ஒரே சமாச்சாரம் அரைச்சமாவே அரைக்கும். அது சரியா வருமா? வராது. அப்போ இன்னொருத்தன் செய்யக்கூடிய விஷயத்தை நாம் திரும்பவும் அதே போல் பழகுவது எந்த விதத்திலையும் சரியில்லை. அதை அழகா சொல்ற. அப்ப 2 விஷயத்தை சொல்ற. இன்னொருத்தன் செய்யக்கூடியதிலே நீ நாட்டத்தை காட்டுவதும், இன்னொருத்தன் வழிபடக்கூடியதாக, அவன் தெய்வத்தையும் சொல்லிட்டார். இப்ப நம்ம இந்த காலத்துக்கு நம்ம எடுத்துக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம்? தலைவர்களையும் வச்சுக்கலாம். தேவையில்லாம அவன் சொல்லக்கூடிய தலைவனோ அவன் சொல்லக்கூடிய கொள்கைக்கும் நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இல்லையா? நம்ம என்ன செய்யணும்? எனக்கு அது சரிப்பட்டு வருமா?
எனக்கு அது சரியா அப்படிங்கிற அறிவை சொல்லணும். அதுதானே வள்ளுவர் சொல்றார். எப்பேற்பட்டது அறிவுக்கு அழகான டெபினிஷன் என்ன சொல்றார் வள்ளுவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் 1008 விஷயங்கள் சொன்னாலும் எனக்கு ரொம்ப பிடித்த குறள் அது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு. இதை விட ரொம்ப தெளிவா டெபினிஷன் எவனாலையும் கொடுக்க முடியாது, வள்ளுவன் ஒருத்தனால் தான் கொடுக்க முடியும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், எவன் சொல்றதெல்லாம் கேட்க முடியுமா? கண்டவன் கண்டதை சொல்லுவான், அது சரி வருமா? வராது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், சொல்றவன் மெய்ப்பொருள் என்ன புரிஞ்சுக்க வேண்டாமா? அப்ப அந்த ஆராயக்கூடிய தன்மை நம்ம கையில இருக்கு. வா, நீ சொல்றானே என் சரியா சொல்றானா என்கின்ற அறிவு தேவை. அதத்தான் அறிவுன்னு சொன்னார். அப்போ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அடுத்ததையும் ஒண்ணு சொன்னார், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அதையும் போட்டிருக்கு. எப்பொருள் எத்தன்மை தாயினும், சார் சொல்லக்கூடியவன் மட்டும் சொல்லல, சொன்ன மெசேஜ்லயும் விஷயம் இருக்கான்னு பாடுறாங்கிற. ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கார், பொருளை மட்டும் சொல்ல. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், த சோர்ஸ் சொன்னாரு, வாட் த மெசேஜ் டெலிவர்ட் அழகா சொன்னா பாருங்க. இந்த விஷயங்களை இன்றைய தேதியிலே வள்ளுவன் ஒருவன் தான் அடிச்சு அந்த காலத்துல பேசின. இதுக்கு பேர் என்னன்னா பிரைமரி சோர்ஸ் செகண்டரி சோர்ஸ்னு பேசுவோம். ரிசர்ச்ல பண்ணும் பொழுது நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா பிரைமரி சோர்ஸ் செகண்டரி சோர்ஸ். செகண்டரி சோர்ஸுக்கு இன்னைக்கு பேசும்போது சொல்றான் வேலிடிட்டி ஆஃப் த செகண்டரி சோர்ஸ்ங்கிறான். வேலிடிட்டினா என்ன? சொன்னவன் என்ன மாதிரி கரெக்டா சொல்லியிருக்கானா இல்லையாங்கிறத செக் பண்ணணும்னு சொல்றான். இதுக்கு அன்னைக்கு வள்ளுவர் பேசியிருக்காரு. ரிசர்ச்சுக்கெல்லாம் போகவே இல்லை, ஆனாலும் ரிசர்ச்சினுடைய ஆங்கிள் பேசிட்டார். என்ன சொன்னார்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அப்ப ரெண்டு விஷயத்தை சொல்ற, சோர்ஸையும் சொல்றாரு, சொல்லக்கூடியவனுடைய விஷயங்கள் அதுதான் சோர்ஸையும் சொல்றாரு, வேலிடிட்டி ஆஃப் தி இஷ்யூஸ். அப்ப ரெண்டு விஷயம். அப்ப என்ன காரணம், எதுக்காக சொல்றேன்னா, எவன் சொன்னாலும் நம்ப முடியாது. அப்போ தேர் இஸ் எ விஷயம், தேர் இஸ் எ இஷ்யூ. நம்ம என்ன பண்ணணும், அதை பார்க்கணும். என்னப்பா இது நமக்கு சரிபட்டு வருமா, இது சரியா என்பதை சொல்ல வேண்டும். அப்போ இதுடன் அழகாக சொல்கிறார், சுய அறிவு என்பது முக்கியம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ரெண்டு விஷயங்கள் முள்ளு மாதிரிப்பா. திருதராஷ்டிரன் சொல்றான், ரெண்டு விஷயம் முள்ளு மாதிரி. இது இந்த முள்ளு குத்திடுச்சுன்னா உடம்புல விஷம் ஏறி பொறையேறி போகும். என்னன்னா, ரெண்டு விஷயங்கள் முள்ளு மாதிரி, இது உடம்புல குத்துனா விஷம் ஏறி பொறையேறி போகும். என்னன்னா, கையில காசு இல்லாம மனக்கோட்டை கட்டுறவன், கையில காசு இல்லாம மனக்கோட்டை கட்டுறவன், கட்டுப்படுத்த முடியாத கோபத்தை கொண்டவன். சரியா? கட்டுப்படுத்த முடியாத கோபத்தை கொண்டவன். கையில காசு இல்லாம மனக்கோட்டை கட்டுறவன். அப்ப என்ன அர்த்தம்? ஏன் இந்த வார்த்தையை சொல்றார், கையில காசு இல்லாத மனக்கோட்டை கட்டுறது? என்ன காரணம் என்று சொன்னால், எது செய்ய முடியுமோ பிராக்டிகாலிட்டி வேணும் இல்லையா? எது முடியுங்கிறது பிராக்டிகாலிட்டி வேணும். அப்ப பிராக்டிகலா எதை உன்னால என்ன செய்ய முடியும் என்பதை தீர்மானம் செய்து கொண்டு அதை யோசி. முடியாதவற்றை பற்றி எல்லாம் பேசி இதெல்லாம் வாய் விடுறதுங்க. நான் நினைச்சேன்னா இதையெல்லாம் செஞ்சு விடுவேன், நான் நினைச்சேன்னா அதெல்லாம் பண்ணி விடுவேன்னு சொல்றது. நமக்கு முடியணும் இல்லையா? தகுதி இருக்கணும், நம்மால முடியணும், முடிஞ்சா நம்ம செய்யணும். இல்லாம நாம 1008 விஷயங்களை கமிட்மெண்ட் எல்லாம் சொல்லணும். அங்கேருந்து இங்க அழகாக சொல்லலாம், செல்வத்துக்கு மட்டும் இல்ல, இது ஒரு கமிட்மெண்ட்னு வச்சுக்கீங்க. நான் ஒருத்தங்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறேன், எனக்கு முடிஞ்சா சொல்லணும், முடியலன்னா சந்தர்ப்பம் இருந்தா பார்க்கலாம்பான்னு சொல்லு. ஏன்னா அவனுக்கு ஒரு குறை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சோம்னா சந்தர்ப்பம் இருந்தா பார்ப்போம்ப்பா, என்னால சொல்ல முடியல, சந்தர்ப்பம் இருந்தா பார்ப்போம். அதை விட்டுட்டு கொடுக்கிறேன் அது இதுன்னு வாக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அது போல நம்மால செய்ய முடியலன்னா என்ன ஆகுது? மனக்கோட்டை. அதனாலதான் நம்ம என்ன சொல்றாரு, முடியாதவன் கட்டுகின்ற மனக்கோட்டை. முடியும். அதே போல கட்டுக்கடங்காத கோபம். கட்டுக்கடங்காத கோபத்தை கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் பண்ண.
அதுவும் அவர்களை என்ன பண்ணிடுமா, உள்ளுக்குள்ள விஷம் மாதிரி உள்ள போய் புறையேறி அவர்களை கொன்றுவிடும், உடலை வற்றச் செய்யும் என்ற வார்த்தையை விதுரன் சொல்றான். சரியா? அடுத்தது இன்னும் 2 பேரை சொல்றார். இவங்க 2 பேர் முரண்பட்ட சிந்தனையால் கெட்டு போவார்கள். இவங்க 2 பேரும் 2 பேரை சொல்ல போறாரு. இந்த 2 பேரும் முரண்பட்ட சிந்தனையால் கெட்டு போவார்கள். என்ன சார் முரண்பட்ட சிந்தனை அப்படின்னா, இல்லத்தானா இருக்கான் ஒருத்தன். யாரா இருக்கான்? கிரகஸ்தாசனத்துல இருக்கான். இப்போ வீட்டு கிரகஸ்தாசனத்தில் இருக்கிறவனுடைய முதல் கடமை என்ன? இல்லத்தை பராமரிப்பது இல்லையா? அதான அவனுடைய கடமை. அதுக்காகத்தான கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், குழந்தையெல்லாம் இருக்கு. அதுக்கான முயற்சி எதுவுமே செய்யறது இல்லை. சரியா? குடும்பத்தை பாக்குறது இல்ல, குழந்தைகளை பாக்குறது இல்ல, அதுக்கான முயற்சிகள் எதுவுமே செய்யறது இல்லை. அந்த அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுவதில்லை, அவர்களுக்கான உழைப்பையும் செய்யாமல் இருப்பது. இப்ப இல்லறத்துல இருந்து குடும்பத்தை பார்க்காமல் இருப்பவனும் அப்ப என்ன அர்த்தம்? அவன் டோட்டலி கான்ட்ரடிக்டரி இல்லையா? அவன் என்ன பண்றான்? இல்லறத்துல இருந்து அந்த விஷயத்தை பார்க்கணும், அதை பார்க்கல. அதுபோல சந்நியாசத்தில் இருந்து தன் இல்லத்தை யோசிப்பவன், சந்நியாசத்தில் இருந்து தன் இல்லத்தை தன் சுகத்தை யோசிப்பவன், ரெண்டும் கான்ட்ரடிக்டரி, முரண்பட்டவர்கள். ஏன் முரண்பட்டவர்கள்? இல்லறத்துல இருக்கிறவனுக்கு இல்லறம் முக்கியம், சந்நியாசத்துல இருக்கிறவனுக்கு நாடு முக்கியம். சன்னியாசியா தான் போயிட்டியா, அப்புறம் என்ன உன்னோட குடும்பத்தை பத்தி திரும்பி யோசிக்கிறது? ஐயோ எங்க அப்பா அம்மா எல்லாம் இப்ப கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா சரி வருமா? வராது. அப்போ அது சரியா இருக்கா? ஆக அவை இரண்டுமே முரண்பட்ட செயல்களாக இருக்கக்கூடியது என்று வார்த்தையை விதுரன் போடுறான். அப்ப திருதராஷ்டிரன் கேட்கிறான், அப்ப என்னப்பா நீ சொல்லக்கூடிய ரெண்டெல்லாம் மோசமா இருக்கக்கூடிய 2களை சொல்றேன், நல்ல 2 இல்லையான்னு கேட்கிறான். அப்போ ஒண்ணு சொல்றார், 2 பேருக்கு வானுலகத்திலே அவர்களுக்கு ஒரு அழைப்பு உண்டு. யாரு அப்படின்னா, பொறுமையோடு இருக்கக்கூடிய, அடக்கத்தோடு இருக்கக்கூடிய செல்வந்தன். யாரு? அடக்கத்தோடு இருக்கக்கூடிய செல்வந்தனும், கிடைத்த பொருளிலே தர்மம் செய்யக்கூடிய ஏழையும் வானுலகத்திலே இருப்பார்கள். அப்புறம் என்ன அர்த்தம்? இவன் பாவம், இவனுக்கு கிடைக்கிறதே பெருசு, அந்த கிடைச்ச விஷயத்திலையும் உன்னை எடுத்து கொடுக்கறான்னு சொன்னா அவன் எப்பேற்பட்டவனாக இருப்பான் இல்லையா? அவனுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட விஷயமா இருக்கும். ஒரு முறை இது ஒரு அழகா, இப்போ சமீபத்துல ஒருத்தரோடு பேசிட்டு இருக்கும் பொழுது, அவர் வங்காள தேசத்திலிருந்து வந்தவர், வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்தை சார்ந்தவராக இருந்தவர். இப்போ ரீசெண்டா அவர் ஒரு சேரிட்டி இன்ஸ்டிடியூஷன் நடத்திட்டு இருக்கார். அவருக்கு அவருடைய அனுபவத்திலே அவர் அன்னை தெரேசாவிடத்திலே வேலை செய்தவர். அவருடைய ஒரு சுவையான ஒரு அனுபவத்தை அவர் பகிர்ந்தார். அவங்க கிட்ட அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வேலை பார்த்திருக்கார். இப்பவும் இப்ப பாருங்க, அவங்க கிட்ட வேலை பார்த்தவர் இப்ப தனியா வந்து, அவங்க முடிஞ்ச பிறகு, அவங்க மறைவுக்கு பிறகு வெளியில வந்து, இப்ப அவர் ஒரு தனியாக ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் ஒண்ணு வச்சு குழந்தைகளுக்கு கல்விகளை கொடுப்பது. அதுவும் ரூரல் ஏரியால நடத்துற, ரூரல் ட்ரைபல் ஏரியால போய் மலை ஜாதி மக்கள்ல அவங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாத இடத்துல ஒரு கல்வியை, இலவசமான கல்வியை நடத்தி கொண்டிருக்கார். தன்னுடைய கை காசு போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. சரியா? அது அது அவருடைய சேவை, அது தனிப்பட்ட முறை. அவர் பேசிட்டு இருந்த அந்த அந்த விஷயங்கள் தனக்குள்ள எப்ப வந்தது என்ன, அப்ப அவருடைய ஒரு அனுபவத்தை அவர் ஷேர் பண்ண. அவர் என்ன பண்ணாரு, ஒரு தடவை மேடையில இருக்காங்க, உட்கார்ந்து இருக்கும் பொழுது அன்னை தெரேசாவும் இருக்காங்க. இவர் அப்பெல்லாம் பக்கத்திலேயே இருந்து வேலை செஞ்சிருக்காரு. நிற்கும் பொழுது ஒரு பொண்ணு ஓடி வந்துதான். ஓடி வந்து ஒரு சின்ன பாக்கெட், அந்த காலத்துல அந்த நியூஸ் பேப்பர்ல சுத்தி இருக்கும் தெரியுமா, இந்த மளிகை சாமான்லாம் வாங்குறதா இருந்தா கிராசரி ஸ்டோர்ஸுக்கு எல்லாம் போனீங்கன்னா தெரியாது, அந்த பழக்கம் இருந்ததான்னு எனக்கு தெரியாது. நான்லாம் வாங்கின காலத்துல அப்படிதான் இருந்தது. இந்த பாலித்தீன் பேக் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி
தமிழ் நியூஸ் பேப்பரோ ஹிந்தி நியூஸ் பேப்பரோ தான் அந்த மளிகை சாமான் கடையில இருக்கும். அதைத்தான் இப்படி சுத்துவார் பொட்டணம் மாதிரி. அதுக்குள்ள எல்லாத்தையும் போடுவார். அழகா ஒரு பேக் பண்ணி ஒரு சணல் ஒண்ணு இருக்கும், தூக்கி கட்டி அழகா நாட் போட்டு கையில கொடுப்பாங்க. இதுதான் நாங்க எங்க காலத்துல நாங்க பார்த்தது. அதுக்கப்புறமா தான் பாலித்தீன் பேக் வந்து ஏர்டைட் பேக் என்னென்னவோ வந்தாச்சு, இப்ப என்னதோ பண்றானு. சரி, அப்போ அது மாதிரி ஒரு சின்ன பொட்டம் ஒரு பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல பண்டில் பண்ண ஒரு பொட்டணத்தை கொடுக்குன்னு தூக்கிட்டு வந்து அந்த குழந்தை தெரேசா அம்மா கிட்ட கொடுக்குதான். அந்த குழந்தை பார்க்கறதுக்கே ஒரு இந்த ஸ்லம்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு விதமான பிற்படுத்தப்பட்டவர்கள், தினக்கூலியில இருக்கக்கூடியவர்களுடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை அது. அவங்க அப்பா ஒரு ரிக்ஷாக்காரர், ரிக்ஷா ஓட்டின்னு இருக்கான். இந்த குழந்தை கையில கொண்டு வந்து கொடுத்துதான். தெரேசா கேட்டாங்களாம், என்னம்மா இதுல வச்சிருக்கேன்னு கேட்டாங்களாம். சொல்லிச்சான், எங்க அம்மா டெய்லி எனக்கு பால் தருவாங்க, பால்ல சர்க்கரையை போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க, அந்த சர்க்கரையெல்லாம் இந்த பேப்பர்ல போட்டு பண்டில் பண்ணி கொடுக்கறேன். உங்களால முடிஞ்சா யாராவது ஒரு குழந்தைக்கோ இல்ல யாருக்காவது கொடுக்கும் பொழுது இந்த சர்க்கரையை அவர்களுடைய தின்பண்டங்களிலே சேர்ப்பீர்களாக என்று சொல்லி அந்த குழந்தை கொடுத்த உடனே வாரி கட்டி பிடிச்சு அந்த அம்மா சொன்னாங்களாம், உனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டம்மா. ஏன்னா இந்த சிந்தனையை நீ சின்ன வயசுல கொண்டு வந்திருக்க பாத்தியா, பெரிய விஷயம் என்று சொல்லி அந்த அம்மா அந்த குழந்தைய பிளஸ் பண்ணி அனுப்புனாங்களாம். இதை நேரில் பார்த்தவர் சொன்னார். எதுக்காக சொல்றோம்? முடியலனா கூட உன்னால் இயன்றதை தருவது என்கின்ற எண்ணத்தை கொண்டு வா. விதுரன் சொல்றான் பாத்தீங்களா, ஏழையா இருந்தாலும் தர்மம் செய். அதுக்குதானே அறம் செய்ய விரும்புன்னு சொல்றோம். தர்மத்தை செய். அந்த எண்ணம் என்பது முக்கியம். கிடைச்சத கொடு. நீ பெருசா பொண்ணும் பொருளும் கொண்டு வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? தர்மத்தை பெரிய லெவல்ல பண்ணணும்னு அவசியம் இல்லை. சத்யசாய் பாபாவும் அதுதானே பேசுறார். பகவான் பாபா சொல்லும் பொழுது என்ன சொல்றார்? சாரிட்டின்னு பெருசா செய்யணும்னு அவசியம் இல்லை. தாகத்துல இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா அது பெரிய தர்மம் தான். பெரிய தர்மம். அதுதான் பெரிய சர்வீஸ். நீ பெருசா பெரிய ப்ராஜெக்ட கட்டி பினான்சியல் ப்ராஜெக்ட் எல்லாம் போட்டு நான் தான் பெரிய ஆள்னா அணையெல்லாம் கட்ட வேண்டாம். ஆனா ஒருத்தனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி, வெயில நடக்கிறான் சார், ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க, நீ கொடுத்தாலே பெரிய விஷயம். நீ இறைவன் இல்லையா? சோ அப்பேற்பட்ட விஷயத்தை செய்யக்கூடியவனாக நாம் இருக்க வேண்டும். அப்போ கிடைக்கக்கூடியதை சிறிதேனும் கொடுப்பதற்கு நமக்கு மனசு வரும். அதுக்குதான் மனசுன்னு சொல்ற. தர்மம்ங்கிறது ஒரு சிந்தனை. நான் தானே சொன்ன, தானமும் தயையும் குடையும், அவ்வையார் அப்படித்தானே சொல்றா, தானமும் தயையும் குடையும் பிறவி குணம்னு. பிறப்புல வரணும்டா. சித்திரமும் கைவழக்கும் செந்தமிழும் நாபழக்கம் உற்றதோர் கல்வி உயர் பழக்கம் நித்தம் நடையும் நடைபழக்கும் தானமும் தயையும் கொடையும் பிறவி குணம்னு வச்சுட்டான். வரணும், பிறப்பிலே வரணும் சில விஷயம். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப ஆணித்தரமாக சொல்கிறேன், தலைவர்கள் பிறக்கிறார்கள், படைக்கப்படுவது. அவர்கள் யாரும் நடுவிலே வருவது அல்ல. நீங்க யாரையும் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணி எல்லாம் லீடர் ஆக முடியாது. பிறவியிலே வருகிறார். என்னன்னா இதெல்லாம் பிறவி குணம், இதெல்லாம் மாத்தவே முடியாது. எவனுக்கு திடீர்னு அவனை உடனே நீ எப்படி என்ன பாரி வள்ளல் மாதிரி மாறுன்னு சொன்னா மாற போறானா? அவனுக்கு எங்கேருந்து அந்த குணம் வரும்? வராது. அவன் ஆரம்பத்திலே அப்படி இருக்கணும். அவனுடைய பிறப்பிலே அவன் வந்திருக்கும். அந்த மாதிரி வந்தாத்தான் அவனால செய்யும். அப்போ இரு சமாச்சாரங்களே அழகாக பேசுகிறார். இப்போ விதுரனுக்கு ஏதோ ஒரு சின்ன கோபம் போடுறக்கு இந்த இடத்துல விதுரன் சொல்றான், இந்த ரெண்டு பயல்களை ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இதை அழகா சொல்லு. இந்த ரெண்டு பேர், இந்த ரெண்டு மனிதர்களை இல்ல இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை கழுத்துல கல்ல கட்டி நடுக்கடல்ல தூக்கி போட்டுருவோங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரை கழுத்துல கல்ல கட்டி நடுக்கடல்ல கொண்டு போய் போட்டுரும். யாரான்னு? ஒருத்தனுக்கும் காசு கொடுக்காத கஞ்சன், ஈகை என்பதே தெரியாதவன், இரண்டாவது உழைக்க தெரியாத மனிதன். இவன் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைன்னு என்ன சொல்ற? நீ இருந்து பிரயோஜனம் இல்லை. உடலை வருத்தி சம்பாதிக்க தெரியாத ஒருவனும், செல்வம் இருந்தும் உதவி செய்யாதவனும்,
இவன் ரெண்டு பேரும் இருந்து என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே இல்லை. அதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணலாங்கிறாரு விதுரன். என்ன சொல்றார்? கழுத்துல கல்ல கட்டு, கொண்டு போய் நடுக்கடல்ல போடு, அவன் உள்ளுக்குள்ள அழுத்திட்டு வெளியில வந்துருன்ட்டார். கொன்னுடுன்ட்டார். இவன் இருந்து பிரயோஜனம் இல்லை, கொன்னுடு. ஏன்னா அந்த அளவுக்கு இவன் இருந்து எந்த விதத்திலும் சொசைட்டிக்கும் சரி சமுதாயத்திற்கும் சரி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கக்கூடிய. ஆகவே இவர்கள் இருவதிலே பிரயோஜனம். அப்படி அழகாக அதை சொல்றார். அதே போல இன்னும் ரெண்டு பேரை என்ன சொல்றார்? எனக்கு தெரிந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்துல வச்சு அழகாக விதுரன் சொல்றார். ரெண்டு பேர் மட்டும்தான் வானுலகத்திற்கு, சூரிய மண்டலத்தை பிளத்து கொண்டு வானுலகத்திற்கு செல்பவராக இருப்பார்கள். யார் என்று சொன்னால், ஒரு யோகி, துறவி, யோக முறையிலே தன்னுடைய உயிரை விட்டவன் இல்லையா? அதெல்லாம் நமக்கு அந்த காலத்துல சொல்றோம் இல்லையா? கபாலம் திறந்து கபாலத்தின் வழியாக, பிரமரந்திரத்தின் வழியாக மேலே அவனோட உயிர்நிலை பிரிவது அப்படின்னு சொல்றோம். அவன் என்ன பண்றான்னா, சூரிய மண்டலத்தை பிளந்து கொண்டு வானுலகம் செல்வான். ஒன்று. இரண்டாவதா ஒருத்தர் சொல்றார். யார் என்று சொன்னால், புறமுதுகு காட்டாமல் போரிலே நின்று போராடி ஜெயிக்கவே முடியல, பரவாயில்ல, அங்கே மடிந்து போகிறானே, அவனும் வானுலகம் செல்வான். அப்போ போர்ல போய் பயந்து போகாம போர் முறையிலே போர் செய்து எதிரியோடு தாக்கு பிடிக்க முடியாமல் இறந்து மாண்டு போகிறான் பாத்தியா, பரவாயில்ல, அவனும் என்ன செய்யறான்? வானுலகம் செல்கிறான் இல்லையா? அவனும் வானுலகம் செல்கிறான். அப்ப வானுலகம் செல்லக்கூடிய இருவர். ஒண்ணு யோக நிலையில ஒரு முனிவன், அது யோகத்தை பயில்றதால. இன்னொருத்தன் யார் பண்றான்? இவன். ஆகவே இவர்கள் எல்லாமே உலகத்திலே உயர்வை காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்ற. அப்ப திருதராஷ்டிரன், ஓ நீ ரெண்டு ரெண்டா நிறைய சொல்லிட்ட, மூணு அப்படிங்கிறத வச்சு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்கிறான். இத்தனை நேரம் நம்ம பார்த்தது ரெண்டு. முதல்ல ஒண்ணுன்னு ஆரம்பிச்சாரு, ஒண்ணு எது இருக்கணும்னு எல்லாம் சொன்னார். இப்ப ரெண்டை பத்தி பேசினார். இப்ப மூணுக்கு வர, என்ன மூணு அப்படிங்கிறது நல்லது, எந்த மூணு கெட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு வர. இப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம், முதல் வார்த்தை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ராஜரீகத்திலே இந்த வார்த்தை ரொம்ப சரளமாக உபயோகிக்கக்கூடிய விஷயம். சாம தான பேத தண்டம்னு நான் சொல்லுவோம் இல்லையா? கேள்விப்பட்டிருப்போம். சாம தான பேத தண்டம். அப்போ இந்த 4 முறையில 3 வச்சு பேசுறார். இதுல 3 சொல்ற. என்ன சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம். இதுல சாமம், இது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். சாமம் என்று சொன்னால் சமாதானத்தை பேசுவது. போர் முறையில இதெல்லாம் ஒரு முறைகள், யுக்தி. முதல்ல என்ன பண்றது? சமாதானம் பேசுறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? தூதுவர்களை அழைப்போம். இப்ப புரியுதா? இப்ப தூதுவனை எதற்காக கிருஷ்ணர் அனுப்புனாருங்கிறதெல்லாம் இப்ப புரியுதா? கிருஷ்ணர் ஏன் போனார் தூதா, சஞ்சயன் ஏன் வந்தான், இதெல்லாம் என்ன காரணம்? சமாதானத்திற்கா. போர் வேண்டாம், நமக்குள்ள ஒரு அழகான ஒரு அக்ரிமெண்ட்டை வச்சு செட்டில் பண்ணிக்கலாம். அவங்க வேலையை முடிச்சுட்டாங்க, அவங்க நீ இருக்க சொல்ல கண்டிஷனுக்கு அவங்க வந்தாச்சு, நீ கொடுக்க போறியா என்னங்கிறத கேட்கறது. இதுதான் போர் முறைக்கு சமாதானம் பேசுவது. இல்லைன்னா போருங்கிறது போப்போம். அதனால முதல்ல அந்த வார்த்தையை பேசுவோம். அப்ப சாமம் என்பது ஒண்ணு. ரெண்டாவது தானம். தானம்னா என்ன அர்த்தம்? தானம்னாலே கிஃப்ட்னு அர்த்தம். எதையாவது ஒண்ணு கொடுத்து சரி கட்டுறது. சரியா? போர் வராம எதையாவது ஒண்ணு கொடுத்து தான் போறோம், சமாதானம் பேச வர்றேன், நீ என்ன சொல்றான்? இல்ல இல்ல, எனக்கு கிடைக்கிறத விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடு, அப்பதான் நான் ஒத்துப்பேன், அது இதுன்னு ஏதோ கத்துறான். சரி ஒழியுது போ, இன்னும் கொஞ்சம் உனக்கு நான் 50% கொடுக்குறேன்னா 60 70 எடுத்துக்கோ, வேலையை முடிச்சா சரி, பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ தானம், ஏதோ தானமா கொடுத்து வேலையை முடியும். மூணாவது பேதம். பேதம்னா என்ன அர்த்தம்? ட்ரிக், எதிரியை வீழ்த்துவதற்கான வழிமுறைகள்.
அதுக்கு என்ன பண்றோம்? சாமர்த்தியமான சூழ்ச்சிகளை பேதம் என்று சொல்கின்றோம். போர் முறையில இது இருந்திருக்கு. போர் முறையில இது இருந்த விஷயங்கள் தான். ஒருத்தனை இன்னொருத்தனை சூழ்ச்சி செய்து அடிப்பது. இவன் யாருன்னு இவனுக்கு தெரியாது, அவன் யாருன்னு அவனுக்கு தெரியாது, சூழ்ந்து கொண்டு அடிப்பது. அது சூழ்ச்சி. சூழ்ச்சியின் முறையிலே பல போர்க்களங்கள் பார்த்தவர்கள், பல போர்க்களங்களை தோற்றவர்கள் உண்டு. ஏன்னா யாருக்கும் இது தெரியாது. தெரியாத போது அவனை அதுக்குள்ள மாட்டி விட்டு, அந்த சிக்கல்ல மாட்டி விட்டு அடிக்கிறது. அது சூழ்ச்சி. சூழ்ச்சி செய்து அடிப்பது அல்லது சூழ்ச்சி செய்து அவனை சரணடைய செய்வது, இதெல்லாம் பண்றது. அது ட்ரிக். எப்படி? சூதாட்டம் ஒரு சூழ்ச்சி. நேரடியா சண்டை போட முடியல இல்லையா? சூதாட்டம் தானே சூழ்ச்சியா பண்ணது. சூதை வைத்து கொண்டு அவனுடைய வீக்னஸ் அடிச்சு அவன் கையில இருந்து நிலத்தை புடுங்கினதுங்கிறது சூழ்ச்சி. அப்ப பேதம். நான்காவதாக சொல்வது தண்டம். தண்டம்னா சண்டை, ஃபைட்டிங். அதுதான் போர், நேரடியா சொல்லக்கூடிய போர். இப்போ 4 சொல்றோம்: சாம, தான, பேத, தண்டம். இந்த 4க்கு விதுரன் என்ன சொல்றார்? பேதம் தாழ்ந்தது. என்ன அர்த்தம்? சூழ்ச்சி செய்யறது தாழ்ந்தது, ரொம்ப மோசம், இருக்கிறதுலே மோசம். தானம் என்பது மத்தியமம், பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு கொடுத்து காம்பன்சேட் பண்ணிக்கிறது, பரவாயில்ல. சாமம் என்பது உயர்ந்தது. இப்ப பீஸ் பேசுறான் இல்லையா? போர் வேண்டாம் நினைச்சு பீஸ் பேசக்கூடியது இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அப்ப இந்த 3மே பலனளிக்காத போது அப்பொழுதுதான் நம்ம என்ன செய்யறோம்? தண்டம் என்கின்ற சண்டைக்கு போறது அப்படின்னு அவர் பேசுறார். இப்போ இந்த 3த்தை சொல்லி 3க்கும் நிலைகளை பேச. பேதம்ங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப மோசம்ப்பா, தானம்ங்கிறது பரவாயில்ல, ஆவரேஜ், சாமம் என்று சொல்லக்கூடியதான் உலகத்திலே உயர்ந்த ஒரு விஷயம். அப்ப நம்ம ராஜரீகத்துல அதனால்தான் சாமம் முதல்ல வச்சிருக்கோம். சாமம், தானம், பேதம், தண்டம். தண்டம் எப்போ எதுவுமே ஒத்து வரல, இந்த 3மே ஒத்து வராத போது தண்டத்துக்கு போக வேண்டும், சண்டைக்கு போகணும். அது நேரடியா பார்த்து சண்டை போடுறது. அப்போ இது நம்முடைய வழக்கம். அதுல அவர் என்ன சொல்றார்? பேதம் தாழ்ந்தது, தானம் மத்தியமம், சாமம்ங்கிறது உயர்ந்தது அப்படின்னு பேசுறார். அதுக்கேற்றது போல நம்முடைய போர் முறைகளை நம்ம பார்க்கணும். அதே போல அரசன் தங்கிட்ட வேலை செய்யறான் பாருங்க. தன்னை நாடி தன்னிடத்திலே வேலை செய்யக்கூடியவனை இனம் பிரித்து பார்க்கக்கூடிய திறமை அரசனுக்கு வேணுங்க. இனம்னா எப்படி சொல்றான்? நல்லா வேலை செய்யறவன், சுமாரா வேலை செய்யறவன், வேலை செய்யவே தெரியாதவன். என்ன அழகா பிரிச்சிருக்காரு பாருங்க. விதுரன் பிரிச்சு வச்சிருக்கக்கூடிய விஷயம் என்ன பண்றார்? நல்லா வேலை செய்ய தெரியறவன், சுமாரா வேலை செய்ய, சுமாரான மத்திய தரத்திலே வேலை செய்யக்கூடிய ஒருவன், சிறப்பாக வேலை செய்யக்கூடிய இன்னொருவன், மத்திய தரத்திலே வேலை செய்ய, 3வது கீழ்த்தரத்திலே வேலை செய்ய. கீழ்த்தரத்தில் அவனுக்கு ஒன்றும் தெரியாது, வேலை தெரியாது. கரெக்டா? இன்னைக்கு ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல. அந்த சப்ஜெக்ட்ல ஒரு அழகான ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லுவாங்க. லேபர்ஸ் ஆர் ஒர்க்கர்ஸ் ஹவ் பீன் கிளாசிஃபைட் இன்டு 3 types. வாட் இஸ் தட்? அன்ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, ஃபுல்லி ஸ்கில்டு அல்லது ஸ்கில்டு லேபரர்ஸ். இது எங்க விதுரன் சொன்னதுதான். இப்ப எங்க விதுரன் சொன்னதான் இவனும் சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்? இப்ப இவன் புதுசா வார்த்தையை போட்டிருக்கான்: அன்ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, ஸ்கில்டு லேபரர்ஸ். எங்கால அப்பவே சொல்லிட்டாரு. என்ன சொன்னா? நல்லா வேலை செய்யறவன், சுமாரா வேலை செய்யறவன், வேலை செய்ய தெரியாதவன்னு ராஜாக்கு பிரித்து பார்க்கக்கூடிய குணம் வேண்டும். இப்ப விதுரன் மட்டும் தானே சொல்லியிருக்கான், வள்ளுவன் சொல்லலையானா? இருக்கு, கேட்டுக்குங்க. திருக்குறள் ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஏத்தது. தெரிந்து வினையாடல்னு ஒரு அதிகாரம், 52வது அதிகாரம், 517வது குறள். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். என்ன வார்த்தை பாத்தீங்களா? இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இவன் கிட்ட கொடுத்தா இவன் செய்வான்னு தெரிஞ்சு குர்றாங்கிறான். அப்பன்னா என்ன அர்த்தம்? யூ டிவைட் ஹிம். உனக்கு அவன் என்ன கேட்டகரின்னு புரிஞ்சிடும் இல்லையா? அரசனுக்கு சொல்றான், இவனுக்கு இதை கொடுத்தா இவன் செய்வானா?
செய்ய தகுதி இருக்கா? இதனை இதனால் இவன் முடிக்கும் தெரியணும். இந்த வேலை இவனுக்கு சரியா வருமா, இவனால செய்ய முடியும். என்ன கேட்டகரைஸ் பண்றாரு பாருங்க வள்ளுவன். இதெல்லாம் நம்ம பெரியோர்களுடைய குரலை படிச்சாலே பாதி நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் வேர்ல்ட்ல மேனேஜ்மெண்ட்டோ இல்ல பெரிய பெரிய விஷயங்களோ எல்லாமே 1008 ஒர்க் ஷாப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? லீடர்ஷிப் தலைமை பண்புகளுக்கு உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோன்னு ஒருத்தன் உள்ள சேர்றதுக்கு $1500 வாங்குறான். எங்க திருக்குறளை படிச்சா போதும்டா, ஏன்டா தலைமை பண்புகள் உங்களுக்கு என்ன? அரசியல்ங்கிற அதிகாரத்தை முழுமையாக படித்தால் தலைமை பண்புகள் முழுக்க வரணும். எனக்கு ஒரு ஆசையே இருந்தது, அதை வச்சுக்கிட்டு எல்லாம் லீடர்ஷிப் எல்லாம் ஒர்க் ஷாப்பை நடத்தணும்ட்டு. திருக்குறளை வச்சு என்ன பண்றது? நம்முடைய தமிழ் அந்த அளவுக்கு அரங்கேற்றம், அதுக்கான ஒரு அங்கீகாரம் அந்த அளவுக்கு கிடைக்கல. அதுக்கு காரணம் நாமளே தான் வச்சுப்போம். ஏன்னா நாம தமிழ்ல சொன்னா ஒத்துக்க மாட்டோம், அதே இங்கிலீஷ்ல சொன்னா ஆஹா ஓகம் கை தட்டிட்டு வெளில வந்துருவோம். நாமளே அப்படி செய்யக்கூடியவர்கள் தான். அதனால இப்படி இவர்கள் சொன்ன விஷயங்கள் பாருங்க, ஒரு ஆளை எப்படி கிளாசிஃபை பண்ணணும்னு சொல்றோம். இவனுக்கு இது தெரியணும்டா, இவனால இது சரியா திறம்பட செய்ய முடியுமா, இல்ல சுமாரா தான் செய்வானா, இல்ல ஒண்ணுமே தெரியாது, whether he is unskilled, semi-skilled or skilled. புரிஞ்சுக்கோ, புரிஞ்சு அவனுக்கு அதுக்கேத்த வேலையை கொடுங்கிற. அப்ப குறிப்பா விதுரன் என்ன சொல்ல வர்றார்? துரியோதனன் அன்ஸ்கில்டு ஃபார் நாட்டை ஆழ்வதற்கு இல்லையா? துரியோதனனுக்கு கொடுக்காத, ஏன்? அவன் அன்ஸ்கில்டு, அவனுக்கு ஸ்கில் இல்ல. பாதி விஷயம் தெரிஞ்சவனாக இன்னொருத்தான் அவனுடைய நண்பனா உட்கார்ந்து இருக்கான், அவனுக்கும் ஸ்கில் இல்ல. அப்போ யாருக்கு ஸ்கில்டா இருக்கிறான்? அவன் தான்டா தர்மன், யுதிஷ்டிரன் என்று சொல்லக்கூடிய தர்மன். அவனுக்குத்தான் நாட்டை கொடுக்கணும், நாட்டை கொடுத்தா அவன் சரியா கொண்டு. ஆகவே விஷயத்தை புரிஞ்சு, விஷயத்தை தெரிந்து, பகுப்பை புரிந்து கொண்டு குடு என்பதை அழகாக சுட்டிக்காட்டக்கூடிய விஷயமாக இங்கே விதுரன் வைத்திருக்கிறார். ஆகவே இது அழகாக இந்த 3 அப்படிங்கிற விஷயங்களை பற்றி அப்படி பேச ஆரம்பிக்கிறான் விதுரன். இதனுடைய தொடர்ச்சியை, ஏன்னா இது ஒரு ஆழமான ஒரு சப்ஜெக்ட், அதனாலதான் நான் சொன்னேன், நிறைய பேர் மகாபாரதம் கதை பேசுறவங்க விதுர நீதிக்குள்ளெல்லாம் தனியா போக மாட்டாங்க, இதை ஒரு தனி வகுப்பா படிக்கணும்னு விட்டுருவாங்க. நான் அதை உங்களுக்கு சொல்லியே ஆகணும்னு ஒரு தீர்மானத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா, இப்ப படிக்கலைன்னா நம்ம அதை திருப்பி பார்க்க போறது இல்லை, என்னைக்கும் அதை தொட போறது இல்லை. விதுர நீதிங்கிறது ஒன்று இருந்தது அப்படின்னு ஒரு சப்சிடரி புக்குன்னு நினைச்சு விட்டுருவோம். அதனால அது பக்கத்துக்கே போக மாட்டோம். இந்த புஸ்தகம் எல்லாம் இப்போ பார்த்தாதான் உண்டு அப்படிங்கிறதுனால இந்த விதுர நீதியை நான் கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதுல இன்னும் சுவாரஸ்யமான பல கருத்துக்களை விதுரன் சொல்ல போகிறான். எவ்வளவு அழகாக அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி பேசியிருக்கான் பாருங்க. நமக்கு ஒரு ராஜாவுக்கு சொல்றது போல இன்னைய தேதியில இருக்கக்கூடியவர்களுக்கும் உபயோகமான கருத்துக்களை அவன் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்முடைய இதிகாசங்களும் நம்முடைய புராணங்களும் நமக்கு பெருமையை தான் தேடி தந்திருக்கிறது என்பதை நினைத்து நாம் எல்லாரும் கர்வப்பட வேண்டும்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துறேன். இன்னும் வரக்கூடிய விஷயங்களை வர வாரங்களிலே பேசுவோம். இன்றைக்கு மட்டும் நான் நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் மற்ற சில விஷயங்களை